வணக்கம். இன்னைக்கு நாம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அந்த டாபிக்ல ஒரு முக்கியமான கரண்ட் பிசினஸ் பார்க்க போறோம். என்னன்னா அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம், அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்றத மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கத்துல அமைக்க போறாங்க. அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம், அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் எங்க அமைக்க போறாங்கன்னா மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கம் அந்த பில்டிங்ல அமைக்க போறாங்க. அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் டு பி செட் அப் அட் மதுரை வேர்ல்டு தமிழ் சங்கம் campus aims to educate the younger generation about Tamil's antiquity and continuity, features advanced technology to showcase linguistic ties between Tamil and other Indian languages. So latest technology மூலமா language related மொழி related தமிழுக்கும் மற்ற இந்தியன் லாங்குவேஜ்க்கும் என்ன தொடர்பு இருக்கு அதாவது டெக்னாலஜி மூலமா காட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்க்ளூட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ட்ரைபல் லாங்குவேஜ். சவுத் இந்தியால பழங்குடியினர் மொழிகள் இருக்கு, அந்த மொழிகளை பாத்தீங்கன்னா இதுலயும் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ்ல அகரம் மொழிகளின் அருங்காட்சியகத்துல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட பழங்குடியினர் மொழிகளை ஒரு காட்சியகமா பண்ண போறாங்க. ட்ரேசஸ் தமிழ்ஸ் எவல்யூஷன் ஃப்ரம் ராக் பெயிண்டிங் டு இன்ஸ்கிரிப்ஷன் பிரிண்ட்ஸ் அண்ட் மாடர்ன் கம்ப்யூட்டிங். தமிழோட இன்ஸ்கிரிப்ஷன் பெயிண்ட்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி மூலமா நம்ம காட்சியாக பண்ண போறாங்க. அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் எங்க வரப்போகுது, உலக தமிழ் சங்கம் மதுரையில வரப்போகுது. அதுல பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியனோட ட்ரைபல் லாங்குவேஜஸும் காட்சி படுத்த போறாங்க, ஆவணப்படுத்த போறாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு முக்கியமான கரண்ட் ஆஃபீஸோட நாளைக்கு பார்க்கலாம்.